ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிஎம்மா பேசுகிறேன். காந்தரோட ஒரு பயணத்தில் விவேகானந்தர் இன்றைக்கி யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அமெரிக்காவில் இருந்து 1894 வருடம் இந்த கடிதத்தை எழுதியிருக்காரு. யாருக்கு அப்படின்னாக்கா கோவிந்த சகாய் அப்படிங்கிறவருக்கு. சரி, கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அன்பான கோவிந்த சகாய், நேர்மையே மிக சிறந்த நீதி. நேர்மையானவர்கள் இறுதியில் லாபம் அடைவது நிச்சயம். என் மகனே, இந்த ஒரு விஷயத்தை எப்போதும் உள்ளத்தில் வை. நான் எவ்வளவுதான் மும்மரமான வேலையில் ஈடுபட்டிருந்தாலும், எவ்வளவு தொலைவில் இருந்தாலும், எவ்வளவோ உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள மனிதர்களுடன் வசித்து கொண்டிருந்தாலும், எனது நண்பர்களுள் ஒவ்வொருவரையும் மிக மிக சாதாரணமானவர்களையும் எப்போதும் நினைக்கிறேன். அவர்களின் நன்மைக்காக பிரார்த்தனை செய்கிறேன். அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசிகளுடன் விவேகானந்தா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. எங்கே இருந்தாலுமே அவருடைய நினப்பு ஃபுல்லும் நம்ம மேலே தான் இருக்குது அப்படின்னு இந்த கடிதத்தில் எழுதியிருக்காரு. நாளைக்கு என்ன சொல்ல போகிறாருன்னு பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.